அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடம் சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்களில் இருக்கக்கூடிய புறநானூற்று பாடல்கள். புறநானூறு குறித்து உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நிச்சயமாக. 8 தொகை நூல்களில் 2 புறநூல்கள், ஒன்று புறநானூறு, மற்றொன்று பதிற்றுப்பத்து. இந்த புறநானூறில் குறிப்பாக கடையேழு வள்ளல்களில் பற்றி ஏராளமான பதிவுகள் நமக்கு கிடைக்குது. அதில் குறிப்பாக ஒருவர் பாரி என்கிற அந்த மன்னனை பற்றியான பாடல்கள் இந்த புறநானூற்றில் நமக்கு கிடைக்கின்றன. பாரியை குறித்து கபிலர் பாடிய ஒரு 3 பாடல்கள் தான் நம்மளுடைய இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. முதல் ஒரு பாடல் எண் 107. இந்த பாரியுடைய அந்த கொடைத்தன்மை, பாரினாலே முல்லைக்கு தேர் தந்த பாரி என்று நம்ம அவருக்கான ஒரு அடை, அதான் அவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அறிவால் அல்லாமல் தன்னுடைய மனசால் எல்லோருக்கும் கொடை கொடுப்பதில் வல்லவன் பாரி. அப்படிப்பட்ட பாரியை குறித்து கபிலர் எழுதின ஒரு 3 பாடல்கள் தான் இங்கே நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் இந்த 107வது பாடல் பாரியை மழையோடு ஒப்பிட்டு பாடக்கூடிய புலவர்கள் குறித்து கபிலர் ஒரு பாடலை எழுதுகிறார். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படின்னு சொல்கிறார். சிறந்த புலவர்களே, நீங்கள் எல்லோரும் பாரி பாரி என்று அவனையே புகழ்கின்றீர்களே, அவனை மட்டுமே நீங்கள் பாராட்டுறீங்களே, ஆனால் இந்த உலகத்துக்கு வாரி வழங்கிறது அந்த பாரி ஒருவன் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தை காப்பதற்கு வேறு ஒன்றும் இங்கு உள்ளது. அது எது என்றால் மாரி. மாரி அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த மழையையும் கொஞ்சம் பாடலாம்ல என்று சொல்வது போல இந்த பாடலை அவர் எழுதுகிறார். இதன் வழியாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாரியுடைய கொடைத்தன்மையை, அவன் அந்த கொடுக்கிற செயலை மழையோடு ஒப்பிட்டு பேசுவதாக இந்த பாடல் அமைகிறது. இது அணி அப்படின்னா ஒரு வஞ்சப்புகழ்ச்சி அணியுடைய அடிப்படையில் இந்த பாடலை சொல்கிறாங்க. பாரியுடைய கொடையை பழிப்பது போல புகழ்தல், அதாவது பழித்து பேசுகிற மாதிரி புகழ்ந்து பேசுகிறதுக்கான ஒரு பாடல் தான் இந்த பாடல் என்பதாக கபிலர் இந்த பாடலை எழுதுகிறார். அப்போ பாரி மட்டுமே பாடுகிறீர்களே, அவன் மட்டும் இந்த உலகத்தில் கொடுப்பவன் இல்லை, இந்த மழையும் தானே கொடுத்து கொண்டிருக்கிறது, அதையும் கொஞ்சம் பாடலாம்ல என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. 2வது பாடல் 110வது பாடல். இதையும் கபிலர் தான் பாடுகிறார். மகள் பெண் கேட்டு வந்த மூவேந்தர்களுடைய தூதுவனிடம் பேசுவது போல ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாடல் கடந்து அடுதானை மூவிரும் கூடி உடன்றினிர் ஆயினும் பரம்பு கொளற்கரிதே 300 ஊர்த்தே தன் பரம்பு நல்நாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செலினே அப்படின்னு சொல்கிறாங்க. பரம்பு மலையை ஆக்கிரமிப்பு செய்ய நினைத்த, பரம்பு மலையை கைப்பற்ற நினைத்த மூவேந்தர்களை நோக்கி பாடப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை கபிலர் பாடுகிறார். மகள் கேட்டு வந்தாலே அந்த மலையையும் சேர்த்து அந்த இடத்தையும் சேர்த்து வாங்கி கொள்வது என்பதாகத்தான் பொதுவாக ஒரு மரபு உண்டு. அதனால் இதை மகள் மறுத்தல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்ல வரார் கபிலர் அப்படின்னா, அவர் மூவேந்தர்களை பார்த்து பேசுவதாக இந்த பாடல் எழுதியிருக்கிறது. அதாவது வஞ்சனை செய்யக்கூடிய தன்மை உங்களிடம் கிடையாது, எதிர்ப்பவர்களை பார்த்து பின்னோக்கி ஓடும் தன்மையை உங்ககிட்ட கிடையாது, பகைவர்களை கொல்லக்கூடிய பெரும் படை உடையவர்கள் நீங்கள் மூவரும். மூவர்னா சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர். ஆனால் அப்படிப்பட்ட உங்களால் இந்த பரம்பு மலையை எப்போதும் கைப்பற்ற முடியாது. இந்த பரம்பு மலை தான் அதோட தலைவன் தான் பாரி. 300 ஊர்களை உடையது தான் இந்த பரம்பு மலை. ஆனால் பாரி என்ன பண்ணிட்டான்னா, இந்த 300 ஊர்களையும் பரிசிலர் தினந்தோறும் பரிசில் கேட்டு வருபவர்களுக்கு அதை பரிசிலாக தந்து விட்டான். இப்போ நாங்களும் பாரியும் மட்டும்தான் இருக்கிறோம்.
பரம்பு மலை மட்டும் இருக்கிறது. நீங்கள் அவனை எதிர்த்து போர் எடுத்து வந்தால் உங்களால் இந்த மலையை கைப்பற்ற முடியாது. வேணும்னா ஒன்று பண்ணுங்க, ஆடியும் பாடியும் பரிசிலாக நீங்கள் கேட்டு வந்தால் எங்கள் கூட இந்த மலையையும் நீங்கள் பெற்றுச் செல்லலாம் என்பதாக இந்த பாடலை அவர் சொல்கிறார். அப்போ மூவேந்தர்களை பார்த்து கபிலர் சொல்வது இந்த இடத்தில் என்னவென்றால், நீங்கள் போர் தொடுத்து வந்தால் உங்களால் இந்த பாரியையும் இந்த மலையையும் வெற்றி பெற முடியாது. ஆடி பாடி பரிசில் கேட்டு வந்தால் நீங்கள் எங்களோடு இந்த மலையையும் பெற்றுச் செல்லலாம் என்பதாக இந்த பாடலை கபிலர் எழுதுகிறார். இதில் பாரியுடைய அந்த போர் திறம், பாரியுடைய அந்த சண்டை திறம், இது குறித்தெல்லாம் பெருமையாக கபிலர் பாடுவதாக இந்த பாடல் அமைகிறது. இது இரண்டாவது பாடல். மூன்றாவது பாடல், ஒரு வழியாக ஆடியும் பாடியும் வந்து வஞ்சகமாக பாரியை வீழ்த்தி விடுகின்றனர் மூவேந்தர்கள். பரம்பு மலையையும் அவர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். பாரியை அந்த போரிலே கொன்று விடுகிறார்கள். இப்போது இந்த பாடல் கையறு நிலை பாடல் என்று சொல்கிறார்கள். இந்த பாடலை பாடியவர்கள் பாரியின் பெண்கள், பாரி மகளிர் அங்கவை சங்கவை தான் இந்த பாடலை பாடுறாங்க. எந்த சூழலில் பாடுறாங்க அப்படின்னா, தாங்கள் வாழ்ந்த அந்த மலையை, பரம்பு மலையை விட்டுவிட்டு அவர்கள் இடம்பெயர்ந்து கபிலரோடு வேறொரு இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இனிமேல் அந்த மலையில் வாழ முடியாது, மூவேந்தர்கள் கைப்பற்றிட்டாங்க. அப்படி போகும்போது தொலைவிலிருந்து அவர்கள் வந்து அந்த மலையை பார்த்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஒரு அழகிய, ஒரு வழி சார்ந்த, வழி நிறைந்த ஒரு கையறு நிலை, கையற்ற நிலை, இனிமேல் எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதாக ஒரு துறை இது. அப்போ இந்த பாடலை பாடுகிறார்கள். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார், இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார், யாம் எந்தையும் இளமே என்று இந்த பாடல் அமைகிறது. பாடல் எண் 112. இந்த பாடலுடைய விளக்கம் என்னென்னா, போன மாதத்தில் இந்த வெண்ணிலா அப்படியே பலபலன் முழு பௌர்ணமி நிலா நாளில் அது ஒளிர்ந்திருந்த வேளையில் எங்களுடைய அப்பா எங்கள் கூட இருந்தார். எங்களுடைய இந்த பரம்பு மலையையும் வேறு யாருமே கைப்பற்றலை, மூவேந்தர்கள் கைப்பற்றலை. இது போன மாதம். ஆனால் இந்த மாதம் இந்த வெண்ணிலா நாளில், இந்த முழு பௌர்ணமி நிலா நாளில் இந்த மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்து எங்களுடைய பரம்பு மலையை கைப்பற்றி விட்டார்கள். எங்களுடைய தந்தையும் எங்கள் கூட இல்லாமல் ஆகிவிட்டார் என்பதாக இந்த பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கு எப்போயுமே சில நேரங்களில் ஆச்சரியத்துக்குரிய விஷயங்கள் தான். போன மாதம் பாரி மகளிர் அந்த அரண்மனைக்குள்ளே இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்களோட இருந்தார். அந்த பரம்பு மலை அவங்க கூட இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் அரண்மனையில் இல்லை, வெளியில் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அவங்க கூட இல்லை, பாரி அவங்க கூட இல்லை, அந்த பரம்பு மலையும் அவங்களிடம் இல்லை. இதை ஒரு சோகத்தோடு வழி நிறைந்ததாக அந்த பாடலை பாரி மகளிர் பாடியதாக இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த 3 பாடல்கள், 2 பாடல் கபிலர் பாடல், 1 பாடல் பாரி மகளிர் அங்கவை சங்கவை இருவரும் சேர்ந்து பாடிய இந்த 3 பாடல்களும் பாரி என்கிற ஒரு மனிதர், வேல்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேல்பாரி என்கிற ஒரு மனிதரை, அவருடைய திறம் சார்ந்த, அரச திறம் சார்ந்த செய்திகளை, அவருடைய இழப்புக்கு பிறகு நிகழ்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுவதாக இந்த 3 பாடல்களும் அமைகின்றன. புறநானூற்றில் இன்றைக்கும் 2000 ஆண்டு காலம் கழித்தும் இன்றைக்கும் நாம் பாரியுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளும் போது அதற்கு இந்த புறநானூற்றின் இது போன்ற பல பாடல்கள் நமக்கு துணை செய்கின்றன. நன்றி, வணக்கம்.